Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தேங்காய் பால் சாதம். தேங்காய் சாதம் இல்ல, தேங்காய் பால் சாதம். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். பூண்டு 7 பல்லு, இஞ்சி ஒரு மீடியம் சைஸ், ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 5 எடுத்திருக்கேன். தேவையான அளவு மல்லி இலை புதினா இலை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் க்ளீன் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 5 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2.5 கப்புக்கு 5 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பெரிய அகலமான கடாய் வச்சுருக்கேன். அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலும் நெய்யும் சூடானப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவில் பட்டை, லவங்கம், அன்னாசிப்பூ, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அதாவது நம்ம கரம் மசாலா என்னென்ன சேர்ப்போமோ எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ 2 பே லீஃப் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு சேர்த்துக்கிறேன், இஞ்சி சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியன் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ண விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருந்த புதினா இலை மல்லி இலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அதை சாட்டே பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தயிர் ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த ரைஸ் நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் நமக்கு. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்தா அந்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நல்ல திக்காக எடுக்கணும்னு இல்லை, ஓரளவு தண்ணியாகவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதை ஒரு மூடி போட்டு பாயில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஊற வச்சுருந்த அந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணுறேன். அப்போ தான் அது ஒரு நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும். ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் பாருங்கள், அந்த தண்ணியும் ரைஸும் ஈவன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நாம் இதை தம் விட்டுடலாம். தம் விடுறதுக்கு முன்னாடி அது மேலே கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலை தூவிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா நான் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ அந்த மூடி மேலே இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அதை ஒரு துணி வச்சு இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த ஸ்டீம் வெளியே வராமல் ரைஸ் ஈவனாக தம் ஆகும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 15 to 20 மினிட்ஸ் தம் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். எம்மியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அது மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இதே அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி டெக்ஸ்சரில் உங்களுக்கு இந்த ரைஸ் கிடைக்கும். இது நீங்கள் வெரைட்டி ரைஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம். ஈஸியாக 15 to 20 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது இப்படி தம் போட்டும் செய்யலாம், இல்லை நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்போவும் பிரியாணி புலாவ் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு காம்போவாக சிக்கன் கறி, பெப்பர் சிக்கன், இல்லை மட்டன் கறி, மட்டன் ரோஸ்ட், அந்த மாதிரி எது வேணாலும் இதுக்கு காம்போவாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன்.
ஆல்ரெடி நிறைய வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கேன், அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.